ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஒரு பெஸ்ட்டான அப்டேட் ப்ரோக்ராமை தான் இதுக்கான வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன ப்ரோக்ராம், அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்கிறதுல மிக தெளிவான முறையில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஐம் தஸ்லீம் ஃப்ரம் டெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அப்டேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ஏர்னிங் தொடர்பான நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படியான வீடியோக்குள்ளே நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரெடின்பா. ஸோ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ப்ரோக்ராமோட நேம் என்னடா டியூபடி. சரியா? ஸோ அந்த டியூபடியை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்டே நீங்கள் டியூபடியை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா இருந்தால் அந்த டியூபடியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரயோசனமான டூலாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டியூபடி டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணுமா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது என் அப்ளேட் லிங்கை கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ அப்படியே ஹோம் பேஜுக்குள்ள வந்து போட்டு இங்கே சைனிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரியா? ஸோ இந்த கோர்னரில் ரைட் சைட் கோர்னரில் சைனிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி தான் ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். சரியா? ஸோ இதை நீங்கள் எப்படி சைன்இன் பண்ண அப்படிங்கிற சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சைன்இன் வித் கூகுள் அக்கௌண்ட் சொல்லி கொடுங்க. ஸோ சைன்இன் வித் கூகுள் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் உங்கள்கிட்ட என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் ஆகிருக்கீங்களோ இந்த ப்ரௌசரில் ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். சரியா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இதில் சைன்இன் பண்ணி இருக்கிறதுக்காண்டி நான் மை அக்கௌண்ட்டுக்கு சொல்லி போகிறேன் பாருங்கள். ஸோ டியூபடி மை அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் டியூபடியோட டேஷ்போர்டாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாம் இங்கே பார்க்க போகிறதில்ல. இதெல்லாம் வந்துட்டு யூடியூப் ரிலேட்டடான ஆப்ஷனாக இருக்கும். அதாவது எஸ்இஓ ரிலேட்டடான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நாம் இங்கே பார்க்க போகிறது என்னென்னா அப்டேட் ப்ரோக்ராம். ஸோ இந்த அப்டேட் சம்மந்தமான டீட்டெயிலை மட்டும் தான் நான் இன்றைக்கி ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த டியூபடியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது பிறகு இந்த அப்ளேட் ப்ரோக்ராம்ங்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ இதில் அவங்க டீட்டெயிலாக ஷோ பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாய்ச்சி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 50% வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் கமிஷன் கிடைக்குமா. ஸோ அங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்ளேட்டாக தான் நீங்கள் ஜாயின் ஆவீங்க. ஜாயின் ஆகக்குள்ள வந்துட்டு உங்கள் அப்ளேட் லிங்கை போய் யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்களா இருந்தால் 30% வந்துட்டு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதாவது இந்த ப்ராடக்ட் பெருமதி வந்துட்டு ஒரு $10 இருந்தால் உங்களுக்கு வந்து $3 கமிஷன் கிடைக்கும். சரியா? இது வந்து ரெக்கார்டிங் கமிஷன். அதாவது இவங்க மந்த்லி செஞ்சாங்களா இருந்தால் உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு அந்த $3 வந்துக்கிட்டு இருக்கும். இல்லாட்டி வருஷக்கணக்கில் செய்வாங்க தானே. இப்போ இயருக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்களா இருந்தால் ஒரு இயருக்கு வந்துட்டு ஒரு $30 அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்களா இருந்தால் இந்த ப்ரோக்ராமோட வேல்யூ வந்துட்டு $30 இருக்குமா அந்த ஒரு இயருக்கு உங்களுக்கு வந்துட்டு $9 வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் கிடைச்சிட்டு இருக்கும். சரியா? இது ஒரு ஆள்ற பர்ச்சேஸிங் பொறுத்து. அதாவது இந்த ப்ரோக்ராம் ஒரு $100 ஆகிமா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு $30 வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இயர்லி. சரியா? ஸோ இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அப்ளேட் ப்ரோக்ராம். அதே போல் விஐபி அப்ளேட் ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? ஸோ விஐபிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து 40% கிடைக்கும். அடுத்து வந்துட்டு இது ரெக்கார்டிங் கமிஷன் தான். அடுத்தது இதில் மினிமம் பே அவுட் சொல்லி ஒன்று இருக்காது. அடுத்து வந்துட்டு ஃப்ரீயான முறையில் உங்களுக்கு 1 இயருக்கு இந்த டியூபடி ப்ரோக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குமா. ஸோ அதே போல் தான் சூப்பர் அப்ளேட். ஸோ சூப்பர் அப்ளேட்டுங்களா 50% கமிஷன் கிடைக்கும். அதாவது 50 உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதாவது $100 யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்களா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு $50 உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதே போல் தான் ரெக்கவரிங் கமிஷன் கிடைக்குமா. நோ மினிமம் பே அவுட்டா. லைஃப் டைம் ஆக்சஸ் கிடைக்குமா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாய்ச்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். சரி? அது கீழே அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் அப்ளேட்லேருந்து விஐபி அப்ளேட்டுக்கு எப்படி போகிற, விஐபிலேருந்து எப்படி சூப்பர் அப்ளேட்டுக்கு போகிற சொல்லி அதில் கீழே மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வாய்ச்சி பார்க்கலாம். இதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ ஸ்டாண்டர்ட் அப்ளேட்லேருந்து இந்த உங்களோட அப்டேட் லிங்கை வந்துட்டு யாராவது கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டால் பண்ணி அதாவது 50 பேர் இன்ஸ்டால் பண்ணாங்களா இருந்தால் நீங்கள் வந்துட்டு விஐபி அப்டேட் போகலாம். ஆனால் யாரும் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட அப்ளே லிங்காக போய் சைன்அப் பண்ணி போட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை டியூபடி எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணாங்களா இருந்தால் அதாவது 50 பேர் இன்ஸ்டால் பண்ணாங்களா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விஐபி அப்ளேட்டுக்கு போயிடலாம். அதே போல் விஐபி அப்ளேட்லேருந்து 250 பேர் அதே போல் சைன்அப் பண்ணி எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணாங்களா இருந்தால் நீங்கள் சூப்பர் அப்ளேட் போகலாம். இதில் வந்துட்டு பர்ச்சேஸ் அவங்க மெயின் பண்ணலை. இது வந்துட்டு சைனப்பையும் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டாலேஷன் தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த வகையில் நீங்கள் ஒவ்வொரு அப்ளேட் அதாவது ஒவ்வொரு லெவலுக்கு நீங்கள் மாறி மாறி போகலாம். இது வந்து ட்ரஸ்டட் ஆனது. நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நம்பி ஒர்க் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ அப்டேட்டுக்குரிய அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருந்தானே. ஸோ அதனால் சைன்அப் சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? பாருங்க அப்ளேட் அதாவது அப்ளேட் சைன்அப் சொல்லி நம்ம ஒரு டேஷ்போர்டுக்கு இருக்கேன். அதில் வந்துட்டு சைன்அப்புங்கிறத உங்களுக்கு என்ன அப்ளேட் கோட் வேணும்னு சொல்லி கேட்கும். நான் இங்கே வந்துட்டு மணி டெக்னு சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்கள்.
ஸோ மணி டெக் லங்கா 2022 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேபால் அப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட அப்டேட் கோடை கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு உங்களோட பேபால் இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். சரியா? ஸோ எப்படி ஒரு பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு தெரியாட்டி நான் பழைய வீடியோ ஒன்று போடுறீங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னமும் பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருக்குமா தான் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு புது வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடுறேன். ஸோ கொடுத்த பிறகு இங்கே பாருங்கள் சப்மிட் சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அதை சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் உங்களோட அப்டேட் கோடை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இங்கே எரர் வந்து ஷோ ஆகும். அதனால் இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஸ்பேஸ் இல்லாமலுக்கு உங்களோட அப்டேட் கோடை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி போட்டு சப்மிட்டுங்கிறத கொடுக்கேன். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு அப்ரூவலுக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இன்ஸ்டாண்ட் அப்ரூவலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த டியூபடி அப்ளேட் ப்ரோக்ராமில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இது வந்துட்டு அப்ளேட் சென்டராக இருக்குது. இதில் டேஷ்போர்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டில் நீங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அவங்க 50 டீம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்ளேட் ப்ரோக்ராமில் இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு 30% ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்துட்டு $10 வந்துட்டு மினிமம் பே அவுட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வாட்ச் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். சரியா? ஸோ அடுத்து வந்துட்டு அசட் தான் உங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பேனர்ஸ் வேணுமா, லிங்க்ஸ் வேணுமா, சில எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்டுக்கு வரேன். டேஷ்போர்டுக்கு வந்து ஸோ இந்த டேஷ்போர்டில் உங்களுக்குரிய இதை ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்குரிய அப்டேட் லிங்க் வந்துட்டு இந்த அறிக்கை. ஸோ இந்த மணி டெக் லங்கா இது வந்துட்டு இந்த கோட் வந்துட்டு ஸோ என்ன பேபால் இமெயில் கொடுத்துருக்கணும். ஸோ அதை இங்கே வந்துட்டு ஷோ பண்ணுது. அதே போல் உங்களுக்குரிய கமிஷன் வந்துட்டு இங்கே ஆட் ஆகிட்டு வரும். சரியா? ஸோ அதே போல் உங்களுக்கு மந்த்லி ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஷோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணணும். இங்கே வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட் அப்டேட்டில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கேன். அடுத்து வந்துட்டு வாண்டட் டு ஏர்ன் மோர்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போனால் நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரியா? இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இருந்தால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்து வந்துட்டு அஃபிலியேட் ஹேண்ட் புக். சரியா? இதில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நோட் புக் மாதிரி ஒன்று தந்திருப்பாங்க. அதே போல் அஃபிலியேட் டாக் அதாவது ஃபோரம் சைடில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நான் எப்படி இந்த அப்ளை லிங்க் எடுத்து நான் எப்படி சேல்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ யோசிக்காதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நல்லா க்ரோ பண்ணுங்கள். சரியா? உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபோரம் சைட்டாக இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு ரெட்டிட், கோரா இப்படியான ஃபோரம் சைட்டில் நீங்கள் ஸோ உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேஸோட நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டா தான் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் நீங்கள் ப்ரோமோட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் ஈஸியான முறையில் ப்ரோமோட் பண்ணி கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்குரிய ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ப்ரோக்ராம் ஒரு நீச் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம இந்த டியூபடி ஒரு ப்ரோக்ராமை சூஸ் பண்ணியிருக்கேனா இருந்தால் அந்த டியூபடி ரிலேட்டடான சைட்லாம் போய் ஜாயின் ஆகுங்க. ஃபோரம் சைட்லாம் உதாரணத்துக்கு கோராவில் நிறைய டவுட் கேட்டிருப்பாங்க யூடியூப் சம்மந்தமாக. ஸோ அப்படியான டவுட்டுகளுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணுமா இருந்தால் உங்களுக்கு ஸோ அந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி போட்டு அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்குரிய அப்ளேட் லிங்க் அதாவது லேண்டிங் பேஜ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அந்த லேண்டிங் பேஜில் லிங்கை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறாத வகையில் கொடுத்து வருவீங்களா இருந்தால் கூடிய சீக்கிரமே நீங்கள் உங்களுக்குரிய ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் உங்களுக்குரிய ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ யூடியூப் சம்மந்தமான ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப் சம்மந்தமான ஹெல்ப் இருக்குது தானே. ஸோ அப்படியான ஹெல்ப் எல்லாம் போடக்குள்ள இந்த அப்ளேட் லிங்கை நீங்கள் தூக்கி போடுவீங்களா இருந்தால் யாராவது அந்த அப்ளேட் லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணுவாங்களா இருந்தால் அதுக்குரிய கமிஷன் வந்துட்டு உங்கள் டேஷ்போர்டில் வந்து அட் ஆகும். ஸோ இப்படி நிறைய மெத்தட்லாம் இருக்குது. ஃப்ரீயான சோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பெய்ட் சோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே நானும் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.